ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இந்த பேச்சு நம் வாழ்க்கையாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்ப பெரிய பெரிய தொலைக்காட்சிகள்ல இந்த பேச்சரங்கங்கள் நடக்கும்ல, அதுலலாம் போய் நம்ம எப்படியாவது கலந்துக்கணும்னு ஒரு தொலைக்காட்சியில போய் பேசுறோம். கடைசி ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆகி கடைசி ரவுண்ட்ல சின்ன பையனா இருக்க இந்த தலைப்புக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நல்லா பேசலன்னு ரிஜெக்ட் பண்ணல, தொலைக்காட்சியில அதெல்லாமும் பார்ப்பாங்க, சின்ன பையனா இருக்காங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு 3-4 இது மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் ஜெயிப்போம், சென்னையில் போய் தோத்துட்டு வருவோம். இப்படி தொடர் தோல்வி. இந்த பேச்சு நமக்கு வாழ்க்கையில் கை கொடுக்காது என்று நான் நினைச்சது ஒரு தருணம். தமிழையும் பேச்சையும் எடுத்து நாம் வாழ்க்கையை பயன்படுத்த முடியுமானா தெரியலையே சிந்தித்த ஒரு தருணம். வீட்டில் வேலைக்கு போக சொல்றாங்க. அந்த தருணத்தில் வீட்டில் வேலைக்கு தானே போக சொல்லுவாங்க. அந்த தருணம் என்னப்பா செய்யறது, நம்ம பேச்சை கைவிட்டுலாமா என்று நினைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன். அந்த 3 சீட்டு 2 சீட்டு பஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு இருக்கோம். பா விஜய் அவர்களுடைய ஒரு பாடல் ஓடுது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவிருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும்னு பா விஜய் எழுதியிருந்தாருங்க. அந்த வார்த்தை அப்படியே போய் நெஞ்சில பதிஞ்சது. ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். இன்றைய நாளில் அது நிஜமாகும் என்று நாங்கள் நம்பினோம். இந்த 20 வருடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி கொண்டோம். இந்த தமிழன்னையினுடைய கைகளை இறுக பற்றி கொண்டோம். இன்றைக்கு 11 நாடுகளுக்கு தமிழன்னையினுடைய ஆசீர்வாதத்தால் பயணப்பட்டு கொண்டே இருக்கும் தினம்.